கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் இந்த ஞாயிற்றுக்கிழமையும் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் கொடுத்த இந்த தருணத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக இந்த நாளிலே நான் உங்களோடு பேச விரும்புகிற செய்தியின் தலைப்பு, Do you know your comforter, the Holy Spirit? உங்களுடைய தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு தெரியுமா? ஏனென்றால் இந்த நாள் ஒரு சில நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இன்றைக்கு the day of Pentecost, அதாவது பெந்தேகோஸ்தேயின் திருநாள். பெந்தேகோஸ்தே என்ற வார்த்தையை கேட்டவுடன் ஏதோ ஒரு சபை பிரிவு என்று யோசித்து விடக்கூடாது. பெண்டிகாஸ்ட் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் 50th, அதாவது 50வது என்ற அந்த அர்த்தம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த ஒரு பண்டிகை பஸ்கா, பாஸ்ஓவர். அதன் பிறகு அதற்கு அடுத்தபடியாக வருகிற ஃபீஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், முதல் கனியின் பண்டிகை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகையின் போது சிலுவையில் அறையப்பட்டார். அந்த முதல் கனியின் பண்டிகை அந்த நேரத்திலே, அந்த நாளிலே, அந்த முதலாம் நாள் ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். அந்த நாளிலிருந்து 50வது நாள், அதான் பெண்டிகாஸ்ட். 50வது நாள் என்ற அர்த்தம் கொண்ட பெண்டிகாஸ்ட். அந்த நாளிலே தேவன் தன்னுடைய அநாதி தீர்மானத்தின்படி பரிசுத்த ஆவியை ஜனங்கள் மேல் ஊற்றினார். அதோடு கூட அன்றுதான் திருச்சபை பிறந்தது. The church was born. திருச்சபை பிறந்தது. அதோடு கூட பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். எனவே இது தேவனுடைய ஒரு நியமனம், தேவன் ஏற்படுத்தின ஒரு திட்டம். ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் இந்த காரியங்களை திட்டமிட்டு செய்தார். எனவே இந்த குறிப்பிட்ட பெந்தேகோஸ்தே நாளிலே நாம் ஒரு சில காரியங்களை பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் கற்றுக்கொள்ளலாம் என்று நான் யோசிக்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு அநேகருக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு தெளிவான விளங்கிக் கொள்ளுதல் இல்லை. அதனால்தான் இந்த செய்தியினுடைய தலைப்பு, Do you know your comforter, the Holy Spirit? தேற்றரவாளர் என்று பரிசுத்த ஆவியானவர் அழைக்கப்படுகிறார். ஒரு சிலர் நினைச்சுக்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவர் அந்த பெந்தேகோஸ்தே நாளுக்கு அப்புறம் தான் தோன்றினார், அல்லது அந்த நாளுக்கு அப்புறம் தான் அவர் ஆக்டிவா இருந்தாரு. ஆனால் அது உண்மை அல்ல. வேதாகமத்தின் அடிப்படையில ஆரம்பத்திலே, சிருஷ்டிப்பிலேயே கூட பரிசுத்த ஆவியானவருடைய பங்களிப்பு இருந்தது. திருத்துவத்தினுடைய 3வது நபர் பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவர் வானத்தை பூமியை உண்டாக்கின அந்த சிருஷ்டிப்பிலும் பரிசுத்த ஆவியானுடைய பங்களிப்பு இருந்தது. அதோடு கூட பழைய ஏற்பாட்டின் நாட்களிலும் பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டார். ஆனால் அந்த நாட்களிலே இருந்த ஒரு பெரிய வித்தியாசம் என்னவென்றால், தேவனுடைய ஆவியானவர் யாரெல்லாம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர்களுக்கு ஒரு விஷன் கொடுப்பார். குறிப்பிட்ட ஒரு காரியம், ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும், அல்லது ஒரு ரட்சிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று வரும்போது, அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே அந்த குறிப்பிட்ட மக்களை தன்னுடைய ஆவியினால் நிறைத்து, பரிசுத்த ஆவியானவர் நிறைத்து, அந்த மிஷன் முடிஞ்சவனா அவர் போயிடுவார். அவ்வப்போது வந்து செல்லுகிற ஒரு பிரசனமாக பரிசுத்த ஆவியானுடைய பிரசனம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே, இந்த பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு, பரிசுத்த ஆவியானவர் அவருடைய திருச்சபைக்கும், அவருடைய திருச்சபை ஜனங்களுக்கும், அவருடைய விசுவாசிகளுக்கும் indwelling presence of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். அதாவது வேதாகமம் சொல்கிறது, இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது, நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம் என்பதாக வேதாகமம் சொல்கிறது. எனவே இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் இன்று சற்று விரிவாக பார்க்கலாம். இன்னைக்கு அநேகருக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு தெளிவான விளங்கிக் கொள்ளுதல் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டதனுடைய ஒரு நோக்கம், அவர்கள் வல்லமையுள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும், ஒரு மனப்பாடுள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும், திருச்சபையை ஐக்கியப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தார். ஆனால் துக்ககரமாக இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய போதனையினால், பரிசுத்த ஆவியானவரை குறித்த போதனைகளினால் சபை இன்னைக்கு பல விதங்களிலே பிரிந்திருக்கிறது. அது ஒரு துக்கமான ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கு வேதாகமத்தின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் சில காரியங்களை பார்க்கலாம். எப்பொழுதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்து அந்த சந்தோஷத்தை உங்களால தாங்கிக் கொள்ளவே முடியல, இது உண்மையா அப்படின்னு சொல்லி நீங்க உங்களை கிள்ளி பார்த்த அனுபவம் உண்டா? உண்மையிலே ஆதி திருச்சபையில
பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தள்ளப்படுவதற்கு முன்பாக அந்த விசுவாசிகள் அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். உண்மையிலே அவ்வளவு சந்தோஷமா இருந்து சந்தோஷத்தோடு எதிர்பார்ப்போடு காத்திருந்த தன்னுடைய ஜனங்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். இந்த கேட்டாளர்களே, பரிசுத்த ஆவியானவரை குறித்து எத்தனையோ இடங்களிலே பேசப்படுகிறது. ஆனால் உண்மையாக எப்படி கொடுக்கப்பட்டார், எதற்காக கொடுக்கப்பட்டார், இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அதனால் என்ன பயன் என்பதை அநேகர் அறியாமல் இருக்கிறோம். ஒரு அம்மா, வயதான தாய், ஒரு விதவை, அவங்களுடைய ஒரே மகன் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக அவங்களை விட்டு போயிட்டாங்க. அவன் எங்க இருக்கானே செய்தி தெரியாது. இந்த அம்மா இங்கிலாந்துல இருந்தாங்க. ஆனா அதன் பிறகு செய்தி வந்தது அவன் அமெரிக்காவில் இருக்கிறான். அப்ப எப்படியாவது அமெரிக்காவில் போய் அவன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டாங்க. நான் காசு இல்லை, அந்த நாட்களில் இன்னைக்கு இந்த மாதிரி விமான போக்குவரத்து இல்லை, நான் கப்பல்ல போகலாம். இன்றைக்கு கப்பல்ல கிட்டத்தட்ட 6-7 நாட்கள் போயிடுறாங்க. ஆனா அந்த நாட்கள் அதை விட சற்று கூட நாட்கள் எடுத்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு கப்பல் பிரயாணம் பண்ணணும். ஆனால் அது பெரிய காசு நம்மகிட்ட இல்லை. அப்போ இந்த ஒரு சூழ்நிலையில அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, இப்படி காத்து கொண்டிருக்கும்போது அவங்களை குறித்து கேள்விப்பட்ட உறவினர்கள் ஒருத்தங்க வந்து அந்த அம்மாவை சந்திச்சு, அம்மா தாங்க அவங்க மகனை பார்க்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க, ஸோ அங்க போறதுக்கு அதற்கான இந்த கப்பல் டிக்கெட் நான் வாங்கிட்டேன், இந்த குறிப்பிட்ட நாள் அந்த கப்பல் புறப்படுகிறது, நீங்க தயவு செய்து போங்கன்னு சொல்லி அந்த டிக்கெட் கொண்டு வந்து கொடுத்துட்டேன். ஆனா நம்ம ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல இந்த மாதிரி அவரா வந்து இலவசமா கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு சந்தோஷமா ஆயத்தமா இருந்தாங்க. இந்த கப்பல்ல போனாங்க, பிரயாணம் ஆரம்பித்தது. ரொம்ப சந்தோஷமா எல்லாரோட பேசிட்டு இருப்பாங்க. கப்பல் பயணம் புதுசு, ஆரம்பத்துல கொஞ்சம் அந்த பிரயாணம் ஒத்துக்காம கொஞ்சம் வாங்கி எடுக்கிற அப்படிப்பட்ட அனுபவங்கள். ஆனா அதன் பிறகு அவர் எல்லாத்த விட அவருக்கு பையனை பார்க்க போறவங்க சந்தோஷம். அவங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது அவ்வப்போது சாப்பிடக்கூடிய நேரம் வரும்போது எல்லாரும் அது வரைக்கும் ஒன்னா சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க. சாப்பிட நேரம் வரும்போது எல்லாரும் டைனிங் ஹாலுக்கு போவாங்க. இந்த அம்மா மட்டும் தன்னுடைய அறைக்கு போயிடுவாங்க. போய் அவங்க சில பிரெட் அதெல்லாம் அவங்களுக்கு இருந்த கொஞ்சம் காசுல ரொட்டி இதெல்லாம் வாங்கி வந்திருந்தாங்க. அதை வச்சு சாப்பிடணும். கிட்டத்தட்ட 2 நாள் 3 நாள் அந்த ரொட்டியெல்லாம் காஞ்சிருச்சு. ஆனா போதுமான வயிறு நிறைய சாப்பிடவும் முடியல. ஆனா அந்த காஞ்ச ரொட்டியை சாப்பிட்டு ஏதோ மேனேஜ் பண்ணிட்டு பசியோட அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வந்தாங்க. கிட்டத்தட்ட எத்தனையோ ஒரு சில நாட்கள் கடந்து போச்சு. அப்பதான் ஒரு நாள் தற்செயலா அவங்க ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் கேட்டாங்க, எங்க இருக்கீங்க, நான் மற்ற நேரமா இருக்கீங்க, டைனிங் ஹால்ல உங்களை இது வரைக்கும் ஒரு நாள் கூட பார்க்கலையே. அப்போ அவங்க சொன்னாங்க, ஐயோ எனக்கு இந்த மாதிரி நான் ஒரு காசே இல்லாம தான் இருக்கேன், என்னுடைய உறவினர் ஒருத்தர் தான் காசு அவருடைய காசு போட்டு எனக்கு டிக்கெட்லாம் வாங்கி கொடுத்தாரு, இதுல டைனிங் ஹால்ல வந்து சாப்பிடுறதுக்குலாம் என்கிட்ட காசு இல்லை. அப்போ அவங்க சொன்னாங்க, ஐயோ என்னமா நீங்க இந்த கப்பலுக்கான அந்த டிக்கெட் தொகையிலேயே சாப்பாட்டுக்கான தொகை எல்லாம் இருக்கு, நீங்க வந்து ஃப்ரீயா சாப்பிட்டு போலாம், கப்பல்ல நீங்க பிரயாணிக்கிற அத்தனை நாளும் சாப்பாடு இலவசம். அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கு பாருங்க, நல்ல கப்பலை சுட சுட அருமையான சாப்பாடை சாப்பிட்டு காஞ்ச ரொட்டியை சாப்பிட்டு இருந்தாங்க. அந்த இன்னைக்கு அநேக இந்த விதமாகத்தான் இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பாவியை ரட்சிக்கும்படியாக வந்து தன்னுடைய ஜீவனையை கொடுத்து இலவசமாக ரட்சிப்பை நமக்கு சம்பாதித்தார். சோ அநேகர் என்ன நினைச்சுக்கிறாங்க, சரி ஆண்டவரை ரட்சித்திருக்கிறாரு, நான் பரலோகம் போனா போதும், எப்படியோ பரலோகம் போய் சேர்த்துட்டா போதும். அதற்காக மாத்திரம் இயேசு ஆண்டவர் மரிக்கவில்லை, உயிர்த்தெழவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாக இந்த உலகத்திலேயே நமக்கு எப்படியோ நன்மைகளை வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியையும் நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியை உடையவர்களாக நாம் எவ்வளோ ஆவியின் கனி உள்ளவர்களாக இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாற முடியும். அதே போல ஆவியின் மரங்கள் உள்ளவர்களாக வல்லமையான வாழ்க்கை வாழ முடியும். இதை அநேகர் அறியாதவர்களாக அந்த அம்மா, ஐயோ எனக்கு பயணிக்கிறதுக்கு தான் டிக்கெட் கிடைச்சிருக்குது, மற்ற எதையும் அனுபவிக்க முடியாது என்று யோசித்து அப்படியே காஞ்ச ரொட்டியை சாப்பிட்ட மாதிரி இன்றைக்கு அநேக மக்கள் விடாய்த்து போனவர்களாக கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் கற்றுக்கொள்ளும் போது என்னென்ன நன்மைகளை அவர் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்பதையும் பார்க்க போறோம். அதே போல ஒரு முறை நான் தமிழ்நாடு ஆந்திரா அந்த பார்டர்ல உள்ள ஆரம்பாக்கம் என்ற இடத்துக்கு போயிருந்தேன். அங்கே எங்களுக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவருடைய சபை ஒன்று இருக்கிறது, நல்மைப்பர் ரட்சணிய சபை என்கிற சபை.
அங்குள்ள விசுவாசிகளுக்கு சில நேரம் ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக போயிருக்கிறேன். அங்கு செய்தி கொடுக்க சென்றிருக்கிறேன். ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக அங்க பாத்தீங்கன்னா அங்குள்ள அந்த கடல் பேக் வாட்டர்ஸ், அங்கதான் போட்ல போய் தண்ணிக்குள்ள இறங்கி ஞானஸ்நானம் கொடுப்போம். அதோடு கூட ஒரு முறை அவங்க எங்க குடும்பமா அந்த தண்ணிக்குள்ள கொண்டு போனாங்க. உள்ள ஒரு தீவு மாதிரி ஒரு பகுதி இருக்குது. சும்மா ஒரு அவுட்டிங் மாதிரி எங்களை ஃபேமிலியா கூப்பிட்டு போனாங்க அந்த சகோதரர்கள், ஒரு சில மீனவ சகோதரர்கள். அங்க போயிட்டு அங்க கொஞ்ச நேரம் அந்த தீவு மாதிரி இருக்கிற அந்த பகுதியில கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்க வந்தோம். அப்ப போகும்போது இது மோட்டார் போட்டு, மோட்டார் வச்சுதான் போனோம். ஒரு குறிப்பிட்ட வேகத்துல நாங்க போனோம். சந்தோஷமாக அந்த பயணத்தை ரசித்து கொண்டே போனோம். திரும்ப நாங்க அந்த பயணத்தை முடிச்சுட்டு வரும்போது கொஞ்சம் நாங்க பயணிக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா அந்த தண்ணி கொஞ்சம் காற்றுல கொஞ்சம் அந்த அலசடிப்படுவது போல தெரிந்தது. காற்று பட்டு அந்த தண்ணி கொஞ்சம் அசைந்தது. எங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஆனா அந்த மீனவ அந்த சகோதரர் 2 பேரும் பேசிட்டாங்க. அங்க வானத்தை காட்டிட்டு ஒரு சைட்ல காட்டிட்டு பேசினாங்க, நல்ல காத்து வருது அப்படின்னு சொல்லி அவங்க போட்ல உள்ள வச்சிருந்த அந்த பாய் மரம் அதை எடுத்து வேகமா அருமையா கட்டினாங்க. அதை ஒரு விதமா அவங்க கட்டி பிடிக்கிறதுக்கு கரெக்ட் கொஞ்சம் நல்ல ஓரளவு காற்று அடிக்க ஆரம்பிச்சு. போகும்போது காத்தே இல்லை, வரும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா காற்று வீசியது. இவங்க இந்த பாய்மரத்தை கட்டிய விதத்துல இவங்க ஒண்ணு துடுப்பு போடல, மோட்டார் போடல, மோட்டர் ஆஃப் பண்ணிட்டாங்க. போட்ல உள்ள மோட்டர் ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த காத்துலயே இவங்க கட்டின பாய்மர அந்த விதத்திலேயே அவ்வளவு வேகமா மோட்டார்ல நாங்க போனதை விட வேகமா சீக்கிரமா கரைக்கு வந்து சேர்ந்தோம். கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு. அதே காத்து நம்ம இயல்பா பார்த்து நல்லா இருக்குது, நல்லா காத்தடிக்குதுன்னு சாதாரணமா யோசிக்கிற ஒரு காத்தை அந்த பாய்மரத்தை கொண்டு அவ்வளவு நேர்த்தியாக தன்னுடைய பயணத்தை நம்ம பயன்படுத்தி கொண்டாங்க. உண்மையிலே அது ஒரு பெரிய அதிர்ச்சி, ஆச்சரியமான ஒரு காரியமா இருந்துச்சு. அதே போலதான் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். எத்தனையோ விதத்துல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு, திருச்சபையின் வளர்ச்சிக்கு, ஆண்டவருடைய நாம மகிமைக்கு நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் ஆவியானவரை குறித்து அநேக நேரங்களிலே நாம் அறியாதவர்களாக இருக்கிறோம். இது ஆதி திருச்சபையிலே அவங்க நான் சொன்னது போல ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. உண்மையிலா இது உண்மைதானா எல்லாரும் கிள்ளி பார்க்கிற அளவுக்கு சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாட்களுக்கு முன்பாகத்தான், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பாலனாக பிறந்தார். அதன் பிறகு அவர் ஊழியம் செய்த நாட்களில் இவர்களை தெரிந்து கொண்டார். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த அப்போஸ்தலர்கள், ஆண்டவருக்கு பணிவிடை செய்த ஸ்திரீகள், இன்னும் மற்ற ஆண்டவருடைய சீஷர்கள் ஒரு சிலர், அவங்க ஏன் அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பஸ்காவின் போது சிலுவையில் அறையப்பட்டார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அவங்க ரொம்ப கவலைப்பட்டாங்க, எல்லாரும் வேதனைப்பட்டாங்க. ஆனா 3வது நாள் அவர் உயிரோடு எழுந்தார். முதலாவது செய்தி வந்தது, இயேசு உயிரோடு எழுந்து விட்டார் என்று. அப்புறம் உண்மையிலே அவர் பார்த்தாங்க. கிட்டத்தட்ட 40 நாட்கள் இயேசு ஆண்டவர் தம்மை பிரத்யட்சமாய் அவருக்கு உயிருள்ளவராக காண்பித்தார். இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த 40 நாள் முடிந்த பிறகு 40வது நாள் ஆண்டவர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் அப்படியே போயிட்டே இருக்கிறார். ஒரு மேகம் மட்டும் அவரை மறைக்கிறது. சில பிள்ளைகள் அதுபோது சில நேரம் நாங்க வசித்த பகுதினா சென்னை கிடையாது, அதனால எப்போதான் விமானம் வரும் அல்லது எப்போதான் ராக்கெட் போகும். ராக்கெட் போனா பிள்ளைங்கள்லாம் குட்டி பிள்ளைங்கள்லாம் சேர்ந்துக்குவோம். இங்க விமானம் போகுது, இல்லை இங்க ராக்கெட் போகுது. அது குட்டியா கண்ணுக்கு போய் அப்படியே மறைச்சிடும். ஆனாலும் பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அர்த்தம் சொல்லுவாங்க, எனக்கு இன்னும் தெரியுது, நான் இன்னும் பார்த்துட்டேன். எங்க எல்லாரும் இதை மாதிரி ஏசாமி பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டபோது எல்லாரும் உற்சாகமா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்துல இருந்து 2 வெண்வஸ்திரம் தரித்த தேவதூதர்கள் சொன்னாங்க, என்னத்த வானத்தை பார்த்துட்டு இருக்கீங்க? அவர் எப்படி உங்களுக்கு முன்பாக போனாரோ அப்படியே திரும்பி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் எருசலேமில் ஆண்டவர் சொன்னபடி போய் தரித்திருங்க, காத்திருங்கன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். பாருங்க, இதே சம்பவத்தை 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். லூக்கா 24ஆம் அதிகாரத்துல சொல்லும்போது மிகுந்த சந்தோஷத்தோட திரும்பி வந்தார்கள். ஏன்னா அவ்வளவு அற்புதமான காரியங்கள் நடந்துச்சு. அடுத்து அவங்க ஒரு 10 நாள் காத்திருக்கிறாங்க. அந்த 10வது நாள் 50th day ஆக்சுவலா பென்டிகாஸ்ட், டே ஆஃப் பென்டிகாஸ்ட். அந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 2:1-4. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமுறப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும்
அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இங்கே பார்க்கிறோம், அவர்கள் காத்திருந்த போது அந்த குறிப்பிட்ட நாளிலே பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல, காற்று அடிக்கிற அந்த காற்று அடிக்கிற முழக்கம் போல சத்தம் உண்டானது. அந்த வீட்டை முழுவதும் அந்த சத்தம் நிரப்பிச்சு, அப்புறம் அக்கினிமயமான நாவுகள் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். பாருங்க, இந்த சம்பவம் ஒவ்வொன்றையும் யோசித்து பாருங்க. அதாவது கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் ஆண்டவருக்கு எந்த வார்த்தையும் இல்லை, இருண்ட காலமாக இருந்தது. 4 பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடைப்பட்ட 400 ஆண்டுகள். அதன் பிறகு மேசியா பிறக்கிறார், இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அதன் பிறகு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிறார். 3ஆம் நாள் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கிறார். 40வது நாள் பரத்திற்கு ஏறி போகிறார். 50வது நாள் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். இது எல்லாமே ஆண்டவர் திட்டமிட்டு அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி செயல்படுத்தப்பட்ட காரியங்கள். இவை எல்லாமே ஒரே ஒரு முறை நிகழக்கூடிய காரியங்கள். பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படுகிறது உண்மைதான். ஆனால் எப்படி ஆண்டவர் முழு உலகத்துக்காகவும் ஒரு தரம் பலியானார், ஒரு தரம் பிறந்தார், ஒரு தரம் பலியானார், ஒரே தரம் உயிரோடு எழுந்தார், பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அதே போல பரிசுத்த ஆவியானவர் மனுக்குலத்துக்காக அந்த குறிப்பிட்ட நாளிலே ஊற்றப்பட்டார். அந்த இன்னைக்கு ஒரு தனிப்பட்ட மனிதன், ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ ரட்சிக்கப்படும் போது, அதாவது அவங்க ஆண்டவரை விசுவாசிப்பதனால் ரட்சிக்கப்படுறாங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில மரிச்சார், என் பாவத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார், அவங்க பாவத்துக்காக மனம் திரும்புறாங்க. என்னுடைய பாவத்துக்காக இயேசு சுவாமி சிலுவையில மரித்தார் என்று விசுவாசிக்கிறாங்க. ஆனா அதுக்காக இயேசு சுவாமி திரும்ப மரிக்கல. 2000 வருஷத்துக்கு முன்பாக இயேசு மரித்த அந்த சம்பவத்திலேயே இன்னைக்கு நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார் என்பதை நாம் விசுவாசத்தோடு அறிக்கை செய்யும் போது நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. அதே போல ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலும் அப்படித்தான். அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனாக பிறந்து, தேவகுமாரன் மனிதனாக பிறந்து நிறைவேற்றின கிரியையில வெறும் பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் மாத்திரம் அல்ல, நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்ற அந்த காரியமும் நிறைவேறி இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அவருடைய கிரியினால் தான் இது உங்களுக்கு எனக்கு கிடைக்கிறது. இலவசமாய் நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கிறோம். இன்னைக்கு அநேகருக்கு உண்மையிலேயே அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா, அவங்க பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறாங்களா அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையிலே அவரை விசுவாசிக்கிறவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெளிவாக அவருடைய வார்த்தையிலே சொல்லியிருக்கிறார். நான் 2 வசனங்களை குறிப்பாக வாசிக்கிறேன். எபேசியர், இங்கே பவுல் எழுதிய ஒரு வசனம், எபேசியர் 1:13. எபேசியர் 1:13. இன்னைக்கு அநேக மக்கள் நினைக்கிறாங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆனா இன்னும் நான் ஆவியின் அனுபவத்தை பெற்றுக் கொள்ளவில்லை, பரிசுத்த ஆவியினால் நான் நிரப்பப்படவில்லை, ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல அப்படின்னு அநேகர் நினைக்கிறாங்க. நம்மளுடைய மனம் திரும்பி ஒரு மனிதர் இயேசுவை விசுவாசிக்கும் போது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். பாருங்க, எபேசியர் 1:13. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நீங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் உண்மையாக ஆண்டவரை விசுவாசிக்கும் போது, விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளும் போது அவன் பாவம் மன்னிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, அவன் மறுபடியும் பிறக்கிறது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளாக பிரவேசிக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் அவன் நிரப்பப்படுகிறான். ஆண்டவராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை பார்ப்போம். யோவான் 7:38 மற்றும் 39 வசனங்கள்.
வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, இது இயேசு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். இதை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் போது அவனுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். அது என்ன நதி? 39வது வசனம். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இயேசுவை வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள்ல மரணத்துக்கு முன்பாக, உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக இதை சொன்னார். என்ன சொன்னாரு? ஒரு மனிதன் என்னை விசுவாசிக்கும் போது அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். இது எப்ப நிறைவேறியது? அவர் மகிமைப்படுத்தப்பட்ட பிறகு, அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது, ஆம் பிரியமானவர்களே, யார் யார் உண்மையான விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறார்களோ அவருடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. அதே போல பரிசுத்த ஆவியினால் அவர்கள் நிரப்பப்படுகிறார்கள். இது என்னுடைய சொந்த சித்தாந்தம் அல்ல, வேதத்திலிருந்து அதை தான் உங்களுக்கு நான் வாசித்து காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, பாருங்க, ஒவ்வொரு முறையும் ஒரு மனிதன் ஆண்டவருக்கு வரும்போது திரும்ப ஆண்டவர் சிலுவையில மரிக்கிறது இல்லை, திரும்ப ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறது இல்லை. இட் இஸ் ஒன்ஸ். இது எல்லாமே ஒரே தரம் நிறைவேறிய ஆண்டவருடைய மகத்துவமான கிரியைகள். அதை முதலாவது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேக மக்கள் உண்மையிலே அவர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா, அவங்க பரிசுத்த ஆவியினால நிறைந்திருக்கிறாங்களா அவங்களுக்கே தெரியல. அதையும் அநேகர் யோசிக்கிறாங்க. பாத்தீங்களா, அவங்களுக்கு அந்த நிச்சயமே இல்லையே, அவங்க எப்படி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட முடியும்? உண்மைதான், துக்கமான காரியம். தாங்கள் என்ன நன்மை பெற்றிருக்கிறோம் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய பேர் தாங்கள் ரட்சிக்கப்பட்டதே கூட அவங்களுக்கு அறியாம இருக்கிறாங்க. ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்க, பாவங்களை அறிக்கையிட்டாங்க, பாவங்களை விட்டுட்டாங்க, ஆனா அவங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருக்கிறது. பாருங்க, நமக்கு ஆண்டவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். நமக்குள்ளாக உண்மையா மனம் திரும்பி நம்ம ஆண்டவரை பிள்ளைகளாக மாறும்போது அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகார ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனாலும் சிலருக்கு சந்தேகம். நல்லா யோசித்து பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த தலைப்பிள்ளை சங்காரத்தின் போது, அதாவது எகிப்தியருடைய மூத்த பிள்ளைங்க எல்லாம் சாக போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் அவங்களுக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி சொன்னார். ஆட்டுக்குட்டியை வெட்டி அந்த ஆட்டுக்குட்டிய ரத்தத்தை வீட்டுல நிலைக்கால பூசணும். அப்ப அந்தந்த வீட்டுல நிலைக்கால ரத்தம் பூசப்பட்டிருந்தால் சங்காரத்துடன் வருவாரு, அந்த ரத்தத்தை பார்த்துட்டு அவர் கடந்து போயிடுவார். ஒரு யூத வீட்டுல யோசிக்கணும், ஒரு எபிரேய வீட்டுல ரத்தம் பூசியாச்சு. ஆனா அவங்களுக்கு சந்தேகமா இருக்கு, நம்ம ரத்தம் பூசி இருக்கிறோம், அங்க மூத்த பையன் ஒருத்தன் இருக்கிறான், அவங்க வீட்டுல யோசிக்கிறாங்க, மூத்த பையன் அப்பா அம்மா பேசிக்கிறாங்க, நம்ம ரத்தத்தை எல்லாம் பூசி இருக்கிறோம், உண்மைதான், ஆண்டவர் சொன்னாரு செஞ்சுட்டோம், உண்மைதான், ஆனா உண்மையிலே நம்ம காக்கப்படுவோமா, சங்காரத்துல ஒருவேளை உள்ள வந்துருவாரா அப்படின்னு அவங்க பயந்து கொண்டு இருந்தா, அதே பக்கத்துல இன்னொரு வீட்டுல அவங்க தைரியமா இருக்கிறாங்க, ஆண்டவர் சொன்னபடி நம்ம பூசிட்டோம், தைரியமா இருக்கிறோம், சங்காரத்துல உள்ள வரமாட்டாரு அப்படின்னு ஒருத்தர் தைரியமா இருக்காங்க, ஒரு குடும்பம் பயந்து கொண்டு இருக்காங்க. இப்ப சங்காரத்துடன் தைரியமா இருக்கிற வீட்டை அந்த வீட்டை பாக்குறாரு, ரத்தம் இருக்குது, கடந்து போயிட்டாரு, அடுத்த வீட்டுக்கு வராது, அங்கே ரத்தம் இருக்கிறது, ஆனா உள்ள பயந்து வச்சிருக்காங்க, அதுக்காக சங்காரத்துடன் உள்ள வருவாரா? இல்ல, அந்த வீடும் ரட்சிக்கப்படும், அந்த வீட்டையும் கடந்து போவார். ஏனென்றால் காரியம் என்னன்னா ரத்தம், அங்கே ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நமக்காக சிலுவையில செலுத்த வேண்டிய எல்லாவற்றையும் செலுத்தியும் இன்னைக்கு அநேக ரட்சிப்பு நிச்சயம் இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியுடைய நிறைவை அனுபவிக்காதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா அநேக உணர்ச்சியை நம்புறோம். சிலர் சொல்றாங்க, உங்களுக்குள்ள நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா இன்னும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்ல, பரிசுத்த ஆவியானவர் கிரியை இல்ல. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை இல்லாம ஒரு மனிதன் நடந்துக்க முடியாது, ரட்சிக்கப்பட முடியாது. யோசிச்சு பாருங்க, நம்ம பைபிள்ல சொல்லியிருக்கு பரிசுத்த ஆவியானுடைய குணங்கள். அவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நம்ம பாவிகள் நமக்கு உணர்த்தினது யாரு? பரிசுத்த ஆவியானவர். நம்ம எப்படிப்பட்டவங்க? யாராவது ஒருத்தர் நம்ம ஒரு சின்ன காரியத்துல குறைய சொன்னா ஒத்துக்கோமா? சாரிங்கிற வார்த்தை எவ்வளவு கஷ்டம் நம்ம வாயிலிருந்து வர்றது. ஒரு சின்ன குற்றச்சாட்டுக்காக 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆர்கியூ பண்ணிருக்கோம், வாதாடி இருக்கோம். அப்படிப்பட்ட சுபாவம் உள்ள நம்ம ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், பாவிகளின் பிரதான பாவி நம்ம ஆண்டவரை கதறு நம்ம எப்படி
பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக கிரியை செய்ததுனால, நம்முடைய பாவத்தை குறித்து நமக்கு கண்டித்து வளர்த்ததுனால நம்ம மறந்துடணும். அது மாத்திரமல்ல, அவருடைய ஆவியானவர் நமக்குள்ள வந்ததுனாலதான் ஆண்டவர் முன்பே தூரமா இருந்த நம்ம இப்ப அவருடைய பிள்ளைகளா மாறிட்டோம். அப்பா பிதாவே ஆண்டவரை குறித்து தைரியமா கூப்பிடுறோம். ரோமர் 8:14 சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு கூட ஆவியினால் வழிநடத்தப்படுகிறோம். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் வழிநடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறார். அன்பானவர்களே, இதெல்லாமே பரிசுத்த ஆவியானுடைய கிரியை தான். அதே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். நாம் மனம் திரும்பி நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட்டு நாம் தேவனுடைய ஆலயமாக மாறுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் செய்கிறார். ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, உண்மையிலே பரிசுத்த ஆவியினால் ஒரு மனிதனோ மனுஷனோ நிரப்பப்பட்டிருக்காங்களா இல்லையாங்கிறதுக்கு ஒரே அடையாளம் அந்நிய பாஷை. அவர்கள் வெவ்வேறு மொழியில அந்நிய பாஷை பேச வேண்டும். அன்பானவர்களே, ஆனால் வேதத்தின் அடிப்படையில ஆணித்தரமாக சொல்ல முடியும், அது உண்மை அல்ல. ஏனென்றால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதுல மொத்தமே 3 இடத்துலதான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட சூழ்நிலையில அவங்க அந்நிய பாஷையை பேசினாங்க. ஆனா அநேக சூழ்நிலையில பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க. ஏனென்றால் ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல் அந்த புத்தகத்தை ஆக்ட்ஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லலாம். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை பரிசுத்த ஆவியானவருடைய நடவடிக்கைகள்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு முழுவதும் பரிசுத்த ஆவியின் கிரியினால் நிறைந்த புத்தகம். அப்படிப்பட்ட அந்த புத்தகத்துல எத்தனையோ இடத்துல பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டாங்க. தேவனுடைய வார்த்தை தைரியமா பிரசங்கம் பண்ணாங்க, தீர்க்க தரிசனம் பண்ணிட்டாங்க, சந்தோஷப்பட்டாங்க. பல கிரியைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 இடங்களிலே அவர்கள் அந்நிய பாஷை பேசினார்கள். ஆனா அது ஒன்று பேசினால்தான் ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறான் என்று சொல்வது வேதத்துக்கு புறம்பான காரியம். இன்றைக்கு அநேக மக்கள் இங்க பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியில் அவங்க என்ன பேசினாங்க, 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒன்று அப்போஸ்தலர்களை தேவனை புகழ்ந்தார்கள். தங்கள் வெவ்வேறு மொழிகளிலே அங்க கூடியிருந்த யூத ஜனங்கள் கேட்டாங்க. அந்த பண்டிகைக்காக வந்திருந்த மக்கள் தங்கள் பாஷையில இந்த மக்கள் கர்த்தருடைய நாமத்தை புகழ்ந்து பாடியதை பேசியதை கேட்டாங்க. ஆண்டவர் புகழ்ந்து பாடி பேசினாங்க. இன்றைக்கு அன்பானவர்களே, அநேகர் என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியாது. 2வது சம்பவம் கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும்போது அங்கே சொல்லப்பட்ட அந்நிய பாஷையின் காரியம் ஆண்டவரோடு பேசிய காரியம், ஜெபம். அவங்க ஆண்டவரோடு பேசுறாங்க, ஜெபம் பண்ணாங்க, அந்நிய பாஷையில ஜெபிச்சாங்க. அங்கே பவுல் என்ன சொல்லுகிறார், நீங்க ஆண்டவரோட ஜெபிக்கணும்னா தனியா ஜெபம் பண்ணுங்க. ஒரு திருச்சபையில எல்லாரும் ஒரே நேரத்துல ஜெபிக்க கூடாது, அந்நிய பாஷை பேசக்கூடாது. 1 2 அல்லது 3 பேர் மட்டும் பேசணும். அப்படி பேசினாலும் யாராவது ஒருத்தர் அந்த பேசுறதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும். பவுலே கேட்கிறார், அதே கொரிந்து சபைக்கு செய்யும்போது எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்கிறார்களா, எல்லாரும் அதிசயம் செய்கிறார்களா, எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறார்களா அப்படின்னு அர்த்தம் என்ன? தயவு செய்து 1 கொரிந்தியர் 12, 13, 14 அதிகாரங்களை வாசித்து பாருங்க. எல்லாருக்கும் கிஃப்ட் ஆவியின் வரவேற்று சொல்லும்போது கிஃப்ட்னா என்ன? ஆண்டவர் அவரா நமக்கு கொடுக்கிறது தான் கிஃப்ட். நம்ம பிடிங்கிறது இல்லை, கேட்டு வாங்குறது இல்லை. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அவருடைய நாம மகிமைக்காக, நம்முடைய அபிவிருத்திக்காக ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வரம். ஒண்ணு ஆண்டவரை புகழணும், அடுத்து ஆண்டவரோட பேசுறது. இந்த 2 காரணத்துக்காக தான் அந்நிய பாஷை நாளிலே கொடுக்கப்பட்டது. அதே போல கொரிந்து சபையிலும் மட்டும்தான் பவுல் இந்த வரத்தை குறித்து விவாதிக்கிறார். மற்ற எத்தனையோ நிருபங்கள் இருக்குது புதிய ஏற்பாட்டுல. அப்போஸ்தலர் நடவடிக்கை, கொரிந்து சபை, வேற எத்தனையோ நிருபம். இது தவிர மற்ற எந்த நிருபத்திலும் இதை குறித்து சொல்லப்படவில்லை. அதுக்காக அந்த சபையெல்லாம் ஆவிக்குரிய சபை இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல மக்கள் இன்னைக்கு இந்த விதமாக தன்னுடைய தனிப்பட்ட அனுபவங்களை முக்கியப்படுத்தி இதுதான் எல்லாருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, வெவ்வேறு வரங்கள். பவுல் சொல்லுகிறார், மேலானதை நாடுங்கள், மேலான வரங்களை விரும்புங்கள், அன்பை நாடுங்கள், தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள். நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம்? ரோமர் 8:29 சொல்லுது, கிறிஸ்து இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் மாற்றப்படும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கும்போது ஆவியின் கனி நமக்குள்ளாக காணப்படும். நம்ம கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நாம் வளர்கிறோம். இன்றைக்கு அன்பானவர்களே, அநேகர் மனம் திரும்புவதே கிடையாது. மனம் திரும்புறது, ஆண்டவர்கிட்ட பேசுறது, இதை குறித்து எதுவுமே தெரியாது. எத்தனையோ விடுதிகளை நாங்கள் ஊழியம் செய்யறோம், வாலிப தம்பிமார் மத்தியில, தங்கச்சிமார் மத்தியில. சிலர்லாம் அவங்க என்ன
கொடுக்குறாங்க. சும்மா ஸ்தோத்திரம்ங்கிறது ஒரு மந்திரம் மாதிரி. ஸ்தோத்திரம் 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 50 தடவை 100 தடவை 1000 தடவை சொல்லணும். அது அல்லேலூயா ஒரு மந்திரம் மாதிரி சொல்லணும். அப்புறம் அவங்க மனம் திரும்ப மாட்டாங்க, பாவத்தை அறிக்கையிட மாட்டாங்க, மனஸ்தாபப்பட மாட்டாங்க, இருதயம் சுத்திகரிக்கப்படாது. ஆனா திடீர்னு அப்புறம் ஏதோ வேற பாஷையில பேசணும், பேசிட்டா எல்லாம் முடிஞ்சது. எவ்வளவு வேதனையான காரியம் வந்தார்களே. ஆண்டவரோட ஒரு ஐக்கியம் இல்லை, ஒரு மனம் திரும்புதல் இல்லை, ஒரு மனஸ்தாபம் இல்லை, பாவத்திலிருந்து ஒரு விடுதலை இல்லை, சுத்திகரிப்பு இல்லை. பாருங்க, ஆவியின் கனியை குறித்து வேதாகம் அழகாக சொல்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23 வசனங்களை வாசிக்கிறேன். கலாத்தியர் 5, 22, 23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், அதே போல சாந்தம், நீடிய பொறுமை, இச்சையடக்கம். இன்னைக்கு அநேக தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லை, இச்சையடக்கம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துல வரும்போது எல்லாம் சத்தம் போடுறாங்க, ஆர்ப்பாட்டம் இருக்கிறது, பல பல பாஷைகளை பேசுகிறார்கள். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில பாவத்தின் மேல் வெற்றி இல்லை, கோபத்தின் மேல் வெற்றி இல்லை, கண்களின் இச்சையின் மேல், மாம்சத்தின் இச்சையின் மேல் வெற்றி இல்லை. அது எப்பேற்பட்ட ஆவியினால் அந்த வரங்களை பெற்றிருக்கிறீர்கள்? ஆவியின் கனி. நாம் அழைக்கப்பட்டதனுடைய நோக்கம் இயேசுவை போல நம்ம மாறணும், இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக மாறணும். ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கும்போது அவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்தம் இல்லாமல் உங்களுக்குள்ளாக என்ன ஆவியானவர் இருக்க முடியும்? அதே போல ஆவியின் வரம் என்பது முக்கியம்தான். அதுவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அவருடைய நாம மகிமைக்காக. அதுல இந்த வரம் தான் வேணும், இந்த ஒரு வரம் தான் அடையாளம் என்று நாம் எதையும் முக்கியப்படுத்த முடியாது. பவுல் அழகாக சொல்கிறார், ஒரு சரீரத்துக்கு எப்படி வெவ்வேறு அவயவம் தேவையோ அதே போல எல்லா அவயவமும் தேவை. ஒரு அவயவம் மற்ற அவயவத்தை பார்த்து நீ எனக்கு வேண்டியதில்லைன்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு அநேக மக்கள் குழம்பி போயிருக்கிறார்கள், சத்தியத்தை அறியாதவர்களாக. நாம் தெளிவாக இருப்போம். பொதுவாக இத கிறிஸ்டியன் ஸ்கூல் ஆஃப் திங்கிங் சொல்லுவாங்க. அதாவது பரிசுத்த ஆவியை குறித்து 2 பெரிய வித்தியாசங்கள் கொள்கையுடைய மக்கள். ஒரு பிரிவினர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப நான் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த காரியம், எப்படி ஒரு மனிதன் உண்மையாக மனம் திரும்பும் போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக பிரவேசிக்கிறார். அவன் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறார். ஆவியின் கனிகள் அவனுக்குள்ளாக காணப்பட வேண்டும், வரங்கள் காணப்பட முடியும். ஆண்டவர் அப்படிப்பட்ட நம்பிக்கையுள்ள அநேக தேவ மனிதர்கள். ஒரு சிலர் என்ன சொன்னாங்க, இல்ல salvation is first experience, sanctification அதாவது anointing is second experience, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுகிறது இரண்டாம் அனுபவம். இந்த 2 நம்பிக்கை, வெவ்வேறு நம்பிக்கை கொண்டிருந்த 2 குரூப்ல இருக்கும் ஆண்டவர் வல்லமையான மனிதர்களை எழுப்பினார். குறிப்பாக இந்த முதல் குரூப், ஏன்னா நீங்க அநேக ஒத்துக்கொள்றதே இல்லை, ரட்சிக்கப்பட்ட அனுபவம் மாத்திரம்தான் இருந்தீங்கன்னா நீங்க ஆவி இல்லாதவங்க. அதனால இது போய், ஏனென்றால் அந்த நம்பிக்கை, நான் ரட்சிக்கப்படும் போதே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்ற விசுவாசம் உள்ளவர்கள் தான் ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் என்ற வடக்கு அமெரிக்காவை சேர்ந்த பெரிய ஒரு உயிர்மீட்சியாளர், தேசத்தை பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணினவர் ஜோனத்தான் எட்வர்ட்ஸ். அது மாத்திரமல்ல, இன்னும் அநேக தேவ பிள்ளைகள் எழுதினாங்க. ஜார்ஜ் விட்ஃபீல்ட் என்று சொல்லி இங்கிலாந்திலே பெரிய உயிர்மீட்சியை உண்டாக்கின தேவ மனிதர். ஹட்சன் டெய்லர் சீனாவுக்கு போய் உழைத்து சீனா இந்தியன் மிஷன் மூலமா ஆயிரக்கணக்கான மக்களை ஆதாயப்படுத்தியவர். எத்தனையோ தேவ மனிதர்கள். இன்றைக்கு அநேகர் சொல்றாங்க, இந்த கடந்த நூற்றாண்டாக இந்த காரியத்திற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து பரிசுத்த ஆவியானவரை கனப்படுத்துவதற்கு பதிலாக அவருடைய ஒரு சில வரங்களை கனப்படுத்துகிறார்கள். எத்தனையோ மிஷனரிகள் இங்கிலாந்துல இருந்து அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. தேவ ஆவியினால் நிறைந்திருந்தாங்க. ஆவியின் கனி காணப்பட்டது. இந்திய தேசத்துக்கு வந்தாங்க. கஷ்டத்தின் மத்தியில நமக்காக உழைச்சாங்க, மிஷனரியா உழைச்சாங்க, வேதத்தை மொழிபெயர்த்தாங்க. அவங்க அந்நிய பாஷை பேசல, ஆனா இந்த பாஷைகளை, இந்திய பாஷைகளை கற்றுக்கொண்டு நமக்கு சுவிசேஷத்தை கொடுத்தாங்க. அதனாலதான் நீங்களும் நாங்கள் ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறோம். அப்ப அந்த மக்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமதான் இவ்வளவு அன்போடு இதை செய்தார்கள். ஆண்டவர் அவர்களை எவ்வளவு பயன்படுத்தி இன்னைக்கு இந்திய தேசத்துல உங்களுக்கு எனக்கு சுவிசேஷத்தை கொடுத்திருக்கிறார். அதனால இன்னைக்கு அநேக நேரங்கள்ல எக்ஸ்ட்ரீமா போய் விடுகிறோம். ஆர்ப்பாட்டம், சத்தம். நான் வாலிபத்துல ஆண்டவரை தேடி அந்த நாட்கள்ல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல
எனக்கு ஒரு போதகருடைய ஐக்கியம் கிடைத்தது. அவர் இந்த மாதிரி சில போதகர்கள், அதாவது நிறைய காரியம் ஆர்ப்பாட்டம். அப்ப நாங்க ஒவ்வொரு புதன்கிழமையும் சனிக்கிழமையும் இரவு 9:30 மணி போல உட்கார்ந்து நாங்க 3, 4, 5 பேர் நாங்க சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். 1 மணி வரைக்கும், 1:30 மணி வரைக்கும், ராத்திரி 9:30 1, 1:30 வரைக்கும் பாட்டுங்களா பயங்கர சத்தமா பாட்டு பாடுறது, கை தட்டுறது, சத்தம், தொண்டை கிளிய கத்தி ஜெபம். எப்படி ஜெபம் பண்றது தப்பு இல்லை. நான் அதுக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு, உண்மையா ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு எத்தனையோ நாள் சத்தமா ஜெபம் பண்ணியிருக்கேன், வேர்க்க விறுவிறுக்க ஜெபம் பண்ணியிருக்கேன். அதை தவிர சொல்ல. ஆனா இந்த குறிப்பிட்ட காலம் ஏதோ வல்லமே வேண்டும், வல்லமே வேண்டும் அப்படின்னு மணிக்கணக்காக ஜெபம் பண்ண உண்மைதான். ஆனா கிட்டத்தட்ட 6 மாதங்களாக அப்படி செய்து கொண்டிருந்தேன். ஆனால் என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட ஒரு பாவத்தின் மேல எனக்கு வெற்றி இல்லாமல் இருந்தது. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் தோற்று கொண்டிருந்தேன். ஆனா புதன்கிழமை சனிக்கிழமை சகோதரர்களாக சேர்ந்து ஜெபிக்கும் போது பெரிய ஆவியில ஜெபிக்கிற மாதிரி ஜெபிக்கிறாங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில மாம்சத்தின் மேல் வெற்றி இல்லை, ஒரு குறிப்பிட்ட பாவத்தின் மேல் வெற்றி இல்லை. எவ்வளவு வேதனையான காரியம் என்பவர்களே. பரிசுத்த ஆவியானவர்களுக்கு பரிசுத்தத்தை பெறுவார். பரிசுத்த ஆவியானவர் என்பது வெறும் ஆர்ப்பாட்டம் அல்ல. அதே போல தீர்க்கதரிசனம் வரணும்னா ஏதோ எதிர்காலத்தை ஜோசியமா சொல்றதுன்னு நினைச்சாதீங்க. Prophet is the one who brings the word from the Lord to the people. ஆண்டவரிடமிருந்து வார்த்தையை பெற்றுக் கொடுக்கிறவன் தான் தீர்க்கதரிசி. பைபிள்ல நாதான் தீர்க்கதரிசி. தாவீதை சந்தித்தார். அவர் எதை குறித்து பேசினார்? கடந்த கால பாவத்தை குறித்து பேசினார். தாவீது செய்த பாவம், மறைத்த பாவத்தை வெளிப்படுத்தினார். நிகழ்காலத்துல அவர் என்ன செய்ய வேண்டும் என்று கண்டித்து உணர்த்தினார். எதிர்காலத்தில் வரவிருக்க இருந்த தண்டனை குறித்து பேசினார். தீர்க்கதரிசி என்பவர் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறார். ஏதோ ஃபியூச்சரை பத்தி ஏதோ ஜோசியம் சொல்லணும் இல்ல என்பவர்களே. நாம் தேவனுடைய பரிசுத்தாவின் வரங்களை தவறாக விலகிக் கொள்ள வேண்டாம். அதே போல கிட்டத்தட்ட கடந்த 30 ஆண்டுகளாக எத்தனையோ மூத்த தேவ பிள்ளைகளை பார்த்திருக்கிறேன், நெருங்கி பழகி இருக்கிறேன். அநேக ஆசீர்வாதமான அனுபவங்கள் உண்டு. தேவன் பயன்படுத்திய மனிதர்கள், வல்லமையாக பயன்படுத்திய மனிதர்கள், ஆவியின் வரங்களை கொண்ட மனிதர்கள், தேவன் உயிர்நீட்சியில பயன்படுத்திய மனிதர்கள், அற்புதமாக அநேக மக்கள் மாற்றப்படும்படியாக. அதே போல ஹீலிங் மினிஸ்ட்ரி, எத்தனையோ காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை பார்த்து. ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்கள் சில வேத கோட்பாடுகளிலே தவறான நம்பிக்கை உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். யாருமே பரிபூர்ணம் கிடையாது. இன்னைக்கு பிரச்சனை என்னவென்றால், அநேக நேரங்களில் மனிதர்களை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம். தேவன் ஒரு மனிதனை பயன்படுத்தும் போது, ஊழியக்காரரை பயன்படுத்தும் போது, அவர் சொல்ற எல்லாமே வேதவாக்கு. அவர் என்ன சொன்னாலும் அப்படியே செய்யணும். அவர் எதை நம்புறாரோ அப்படியே நம்புவேன். நம்ம கையில பைபிள் இருக்குது. பைபிள் என்ன சொல்கிறது? அவர் இந்த குறிப்பிட்ட அனுபவத்தை முக்கியப்படுத்துகிறார். பைபிள் அப்படி சொல்லுதா? எந்த ஒரு மனிதன் யாருமே பரிபூர்ணம் கிடையாது. ஆனா ஆண்டவர் அவங்களை பயன்படுத்துறது உண்மை. சில நேரம் என்ன செய்யறாங்கன்னா, சில வேத கோட்பாடுகள் முரணாக வரும்போது அவங்களை முற்றிலும் விமர்சிக்கிறாங்க. அவங்க சரியில்லை, அவங்க ஆவி சரியில்லை, இது சரியில்லை. நியாயம் தீர்க்கிறது தேவன். நீங்களும் நானும் யாரையும் நியாயம் தீர்க்க வேண்டாம். ஆனா அதே சமயம் நாம் அவர்களை பின்பற்றுவதற்கு ஜாக்கிரதையாக இருப்போம். தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? நான் எப்பவுமே நம்புவேன், the word of God is greater than the man of God. தேவனுடைய வார்த்தை தேவ மனிதனை விட மேலானது. ஒரு மனிதன், தேவ மனிதன் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற வரைக்கும் அவர் பெரியவர் தான். எந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் அவருடைய போதனை அல்லது அவர் விலகிக் கொண்டது வார்த்தைக்கு புறம்பா இருக்குதோ அதை நாம் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அநேக மக்கள் இந்த காரியத்தை தவறு செய்கிறோம். அதாவது word based teaching, வார்த்தை சார்ந்த போதனைக்கு பதிலாக எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் டீச்சிங். எனக்கு இந்த அனுபவம் இருந்தது, இந்த ஊழியக்காரருக்கு இந்த அனுபவம் இருந்தது, நமக்கும் இந்த அனுபவம் தேவை, நம்மளும் இப்படி ஆகணும் இல்லை என்பார்கள். word based teaching, வார்த்தை என்ன சொல்கிறது அதுதான் நமக்கு முக்கியம். அதைத்தான் கடந்த இந்த 30 ஆண்டுகளிலே நான் கற்று வந்திருக்கிறேன். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்றதோ அதுதான் முக்கியம். எனவே அன்பானவர்களே, நாம் ஆரம்பத்தில் சொன்னது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தது, உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்த்தது வெறும் பாவ மன்னிப்பின் ரட்சிப்புக்காக மாத்திரமல்ல, நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருந்து இந்த உலகத்தில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும், ஒரு வல்லமையான வாழ்க்கை வாழ வேண்டும். எனவே தயவு செய்து இப்படிப்பட்ட சில வித்தியாசமான போதனைகளால் எனக்குள்ள நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆனால் பரிசுத்த ஆவி இல்லை, அதனால நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு தாங்கி கொண்டு இருக்காதீங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது அந்த 2வது நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே எவ்வாறு சொல்கிறார்? 2 தீமோத்தேயு 1:6, இது நிமித்தமாக நான் உண்மையில் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். நான் உன்மேல்
உனக்காக ஜெபித்த போது உனக்கு ஏற்பட்ட தேவ வரம், அதை அனல் மூட்டி எழுப்பு. அதை அப்படியே தூக்கி போக விடாதே, அது அப்படியே வீணாக்கு வர வேண்டாம். ஆண்டவருக்கு கொடுத்த வரத்தை நீ பயன்படுத்தணும். அனல் மூட்டு. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நம்ம பரிசுத்த ஆவியை கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை அறிஞ்சிருக்கிறோமா? ஆவியின் கனியை பெற்றிருக்கிறோமா? ஆவியின் கனியில வளர்கிறோமா? ஆவியின் வரங்களை அனுபவிக்கிறோமா? நம்மளை சுற்றி எவ்வளவு மக்கள் தேவையோடு இருக்கிறாங்களே, கண்ணீரோடு இருக்கிறாங்களே, அந்த வரங்களை வெளிப்படுத்துகிறோமா? பொதுவா சில நேரம் போன், ஸ்மார்ட் போன் வச்சுட்டு வெறும் காலுக்கு மட்டும் ஒரு போன், ஹலோ ஹலோன்னு சொல்றதுக்கு மட்டும் ஒரு போனை, அந்த போனை யூஸ் பண்ணோம்னா நம்ம உண்மையிலே அந்த போனுடைய தகுதிக்கு குறைவா தான் அதை யூஸ் பண்றோம். ரொம்ப குறைவா யூஸ் பண்றோம். அதுக்கு சாதாரண பழைய காலத்து நம்பர் போன் போதும். ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கினா அதுல இன்னும் எத்தனையோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு அநேக பரிசுத்த ஆவியை குறித்து அறியாமல் இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தோம், அதனுடைய வல்லமையை வெளிப்படுத்தாமல் இருக்கிறோம், உலகத்துக்கு காண்பிக்காமல் இருக்கிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்த தவறிக்கொண்டிருக்கிறோம். நாம் பிரியமானவர்களே, எவ்வளவு வேதனையான காரியம். அநேகருக்கு தெரியல, எனக்குள்ள ஆண்டவர் வல்லமையை கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறார். நான் ஊழியத்துக்கு வந்த நாட்கள், ஆரம்ப நாட்கள்ல ஒரு விடுதி, போலியோ விடுதிக்கு போகும்போது ஒரு நாள் சொன்னாங்க, நான் தான் பைபிள் ஸ்டூடெண்ட், ஒரு வாலிபர் லட்சத்துல வந்து ஒரு சில ஆண்டுகள் தான் சொன்னாங்க, இங்க ஒரு குறிப்பிட்ட தங்கச்சிக்கு அசுத்த ஆவி படித்திருக்கிறது, எல்லாரையும் வா போன் பேசுறா, வாழ்க்கை திட்டுறா, அந்த பிள்ளைக்காக நீங்க ஜோம் பண்ணுங்க. நான் வந்து யோசித்தேன், ஐயோ பிசாசுகளை துரத்துறது ஒரு ஆவியின் வரும், நமக்கு அந்த வரம் இருக்கான்னு தெரியலையே, நம்ம ஊழியத்துக்கு வந்தோம், செய்தி கொடுக்க வந்தோம், நம்ம அடுத்த வாரம் வந்து ஜோம் பண்ணலாமா அப்படின்னு யோசித்தாங்க. ஆண்டவர் இல்ல, தேவையில வரும்போது நம்ம கண்டிப்பா ஜெபிக்கணும். ஸோ அந்த செய்தி கொடுக்கும் போதும் அப்புறம் அந்த பிள்ளையை பார்த்தோம், பேசினோம். அப்போ அந்த பிள்ளை பேர் கேட்டா அந்த பிள்ளை அவருடைய குலதெய்வத்தினுடைய பேரை தான் சொல்லிச்சு. அப்போ சொல்லிச்சு, எங்க அப்பாவை நான் தான் கொண்டேன், இவனை கொல்ல போறேன், இதுலயோ காரியங்கள் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்க இளம் விசுவாசிகள் தான் ஒரு சிலரா இருந்தோம். அப்ப நாங்க இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குள்ளே இருந்த பாடணும் பாடணும் பல்லவி. அந்த பாடின உடனே அந்த பிள்ளை சஃபர் பண்ண ஆரம்பிச்சு, கழுத்தை நெரிச்சிட்டு பாடு ஏதோ ரொம்ப வேதனையில துடிச்சு, அந்த நாமத்துக்கு இயேசு நாமத்துக்கு முன்பாக நிக்க முடியல. அப்பவே எனக்கு தெரிஞ்சு நம்ம யாருங்கிறது முக்கியம் இல்ல, நான் விசுவாசிக்கிற இயேசு, அவருடைய ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறார். நாங்க ஜெபித்த போது இயேசுவின் நாமத்துல ஆண்டவருக்கு அதிகாரத்தோடு ஜெபித்த போது அந்த பிள்ளை முழுமையாக விடுதலையாக்கப்பட்டார். அந்த ரட்சிக்கப்பட்ட அநேக ஆண்டுகளாக அந்த கிருபையை நாம் பெற்றிருந்தோம், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருந்தும், அந்த வரம் இருந்தும் அதை நான் பிரயோஜனப்படுத்தவில்லை, அபியாசப்படுத்தவில்லை, நடைமுறைப்படுத்தவில்லை. ஆனால் அன்றைக்கு அதை அறிந்து கொண்டேன். ஆச்சரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஸ்லாக்கிங்களை அற்பமா எண்ணாதீங்க. ஆண்டவர் தன்னுடைய ஆவினால் உங்களை நிறைத்திருக்கிறார். நான் சொன்னது போல அந்த அம்மா ரொட்டி துண்டு காஞ்ச ரொட்டியை சாப்பிட்டு இருந்தாங்க. போய் அங்க அந்த டைனிங் ஹால்ல போய் எவ்வளவு நல்லா சாப்பிட்டு இருக்கலாம் கப்பல்ல. அந்த மீனவர்கள் அருமையா அந்த காற்றை பயன்படுத்தி, அந்த பாய்மரத்தை பயன்படுத்தி காற்றின் மூலமா முன்னோக்கி சென்றாங்க. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் கொண்டு இந்த தேசத்துக்கு தன்னை காண்பிக்க விரும்புகிறார், இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறார். இன்னைக்கு நம்மகிட்ட வல்லமை இல்லைங்க, நம்ம சோர்ந்து போன கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், அனல் இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில அனல் மூட்டு, நான் உனக்கு கொடுத்த வரங்களை நீ பயன்படுத்திக்கொள், பிரயோஜனப்படுத்திக்கொள், அசதியாயிராதே, அசட்டை செய்யாதே. சும்மா ஏதோ ஏனோதானம் என்று ஒரு போலியான கிறிஸ்தவ வாழ்க்கை அனலுமின்றி குளிருமின்றி வாழாதே. ஆண்டவருக்காக நீ எழுப்பி பிரகாசிக்க வேண்டும். அதைத்தான் நம்மளுடைய ஆண்டவர் விரும்புகிறார். நாம் ஆண்டவருக்கு இணங்கி கொடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார். அனுதினமும் அவருக்கு நாம் வளர வேண்டும், அவருக்கு நம்மை இணங்கி கொடுக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை அதிகமாய் பயன்படுத்துவார். ஆவியின் கனிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு வரத்தையும் இதுதான் மேலான வரம் என்று முக்கியப்படுத்தாதீர்கள். ஆண்டவர் அவருக்கு பிரியமான வரங்களை தருவார். உங்களை சுற்றி இருக்கிற சபையுடைய தேவையில என்ன வரம் தேவையோ ஆண்டவருக்கு கேளுங்கள், ஆண்டவர் தருவார், ஆண்டவர் பயன்படுத்துவார். அவர் அவ்வளவு பெரிய தேவன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை தயவு செய்து நாட்களில் வாசித்து பாருங்க, எவ்வளவு தூரம். நான் சொன்னது போல அப்போஸ்தலருடைய நடவடிக்கைன்னு சொல்லலாம், பரிசுத்த ஆவியினுடைய நடவடிக்கைன்னு சொல்லலாம். உண்மையிலே நாம் பரிசுத்த ஆவியால் நிறைந்தவர்களாக உண்மையாக விலகி கொண்டு வாழும்போது நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்குங்க. நம்முடைய வாழ்க்கையாகவும் இருக்கும், ஆவியானுடைய வாழ்க்கையாகவும் இருக்கும். ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார், அவருடைய நாமம் மகிமைப்படும், பெரிய மீட்சியை நாம் காண முடியும். அன்பானவர்களே, அதுதான் ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய நோக்கம்.
நீங்களும் நான் ஆண்டவருக்காக எழுதி பிரகாசிக்கணும். எனக்கு இன்னும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், இன்னும் ரட்சிக்கப்படலையே, இன்னும் ஆவியை பெற்றிருக்கேன், இந்த நிலைமையை விட்டு மேல வா. ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிங்க. ஆண்டவர் உங்களுக்காக மரித்தது, ஆண்டவர் உங்களுக்காக உயிர்த்தெழுந்தது. நீங்க பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வல்லமையுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழும்படியாக தேவன் தாமே அப்படிப்பட்ட கிருபையை தருவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சுவாமி, இந்த வேளையிலும் எங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் பிரயாசப்பட்டு உடைய ஜீவனையே கொடுத்து ஆண்டவரே பேர்பட்ட காரியத்தை நீர் எங்களுக்காக சம்பாதித்தீர், ரட்சிப்பை சம்பாதித்தீர். அது மாத்திரமல்ல, திருத்துவத்தின் ஒரு நபராகிய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறேன். ஆனாலும் நாங்கள் எவ்வளவு மந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதை கிரகிக்காதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுவாமி, இப்பேற்பட்ட தேவன் நீர் எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறேன். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம் ஆண்டவரே, உம்மாலே பெற்றும் எங்களும் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயம் ஆண்டவரே. நாங்கள் இவருக்காக எவ்வளவு வல்லமையாக எழுப்பி பிரகாசிக்க வேண்டும். வல்லமையற்ற ஜீவியத்தை மன்னியும், எங்களுடைய ஜப குறைவுகளை மன்னியும், கனியற்ற வாழ்க்கையை மன்னியும் ஆண்டவரே. இந்த வருகிற ஆண்டிலே தேவரே, உமக்காக நாங்கள் எழுப்பி பிரகாசிக்க தேவனுடைய ஆவியின் கனியினாலும் வரங்களினாலும் நிறைந்தவர்களாக இயேசுவை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையை எங்களுக்கு தாரும். எங்கள் மத்தியிலே உடைய வார்த்தைகளை அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் உறுதிப்படுத்தும் கர்த்தாவே, நீரை மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் வல்லமையும் நம் அனைவரோடும் கூட இப்போதைக்கும் எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென்.